தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து குருத்து ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். புனித வாரத்தின் முதல் நாளாகவும் மீட்பின் வரலாற்றின் ஒரு சிறந்த மைல்கல்லாகவும் அமைகின்ற இந்த நாளை சிறப்பாக கொண்டாட உங்கள் அன்புடன் அழைக்கின்றேன். ஒலிவ கிளைகளை கையில் ஏந்தி எபிரேயர்கள் இஸ்ரேலுக்குள் தாவீது மகனுக்கு ஓசன்னா என்ற பாடலை பாடிக்கொண்டு இயேசுவோடு சேர்ந்து இணைகின்றாய் வீர பயணம் மேற்கொண்டு கொள்கின்றார்கள். இந்த பயணம் அடிமை தலையில் இருந்த மக்களை விடுவிக்கவும், இருளில் இருந்தவர்களுக்கு ஒளியை தரவும், பாவத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நிலைவாழ்வை அளிக்கவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாகவும் நம்பிக்கை ஊட்டவும் இந்த பயணத்தை இயேசு மேற்கொள்கின்றார். இன்று நாம் இந்த குருத்து ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை, இந்த விழாவை நாம் தூய உள்ளத்தோடு கொண்டாடுவோம். நம்மிடையே உள்ள பதவி, பட்டங்கள், போட்டி, பொறாமைகள், பொல்லாப்பு, பழிவாங்கும் எண்ணம் இவை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவோடு நாமும் இந்த பயணத்தை மேற்கொள்வோம். எருசலேமை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வோம். நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வோம். இந்த பயணத்தின் மூலமாக நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வழங்கி இயேசுவிடம் அதற்கான வரங்களையும் கேட்டு ஜெபிப்போம். இயேசுடைய பாடுகளோடு நாம் இணைத்து கொள்ள இந்த பயணம் ஒரு சிறந்த பயணமாக அமையும். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கின எசையா இவ்வாறு கூறுகின்றார்: ஆண்டவருக்காக பல இன்னல்களையும் அவமானங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை நமக்கு அளிக்கின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: இறைமகனாக இருந்தாலும் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு அடிமை தனம் கொண்டு அவர் நமக்கான விடுதலையை பெற தன்னையே தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த தாழ்ச்சியை நாமும் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 26வது அதிகாரம் வசனங்கள் 14 மீண்டும் 27வது அதிகாரம் வசனங்கள் 66 முடிய உள்ள வசனம். இதில் இயேசு கிறிஸ்து எவ்வாறு பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் அனுபவிக்க போகின்றார் என்பதை பற்றிய ஒரு நீண்ட அறிவுரையினை, வாக்கு தத்தத்தை, செய்தியை நமக்கு இன்று தருகின்றது. ஆகவே அன்பு சொந்தங்களே, இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இயேசுடைய பாடுகளில் பங்கு கொள்வோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஒருத்தல் தவ முயற்சிகளை இன்னும் சிறப்பாக கடைபிடித்து இறை அனுபவத்தை பெற்றுச் செல்ல உங்கள் அன்பு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.